இருப்பது பொய் போவது மெய் என்றெண்ணி நெஞ்சே ஒருத்தருக்கும் தீங்கினை உண்ணாதே பருத்ததொந்தி நம்மதென்று நாமிருப்ப நாய் நரிகள் பேய்கழுகு தம்மதென்று தாமிருக்கும்தான் என்கிறார் பட்டினத்தார். இவ்வாறு பிறருக்கு தீங்கிழைத்து பெரும் செல்வத்தை குவிக்கும் மனிதனின் நிலை என்ன? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வெறும் கையனாக தன்னந்தனியாக பரலோகம் போய்விடுகிறான். இதைத்தான் பட்டினத்தார் நக்கலாக பாடுகிறார். தனது பருத்த தொந்தி மேலும் பருக்க வேண்டும் என்ற பேராசையினால் பிறருக்கு தீங்கிழைக்கும் மனிதனே, நீ இந்த தொந்தி உனக்கே சொந்தம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? அட பைத்தியக்காரா, அங்கே நாய்களும் நரிகளும் கழுகுகளும் பேய்களும் இந்த தொந்தி எங்களுக்கே சொந்தம் என்று காத்து கொண்டிருப்பதை நீ அறியாமல் இருக்கிறாய் என்கிறார். எந்த ஒரு உயிரினத்துக்கு யார் தீங்கிழைத்தாலும் அது அந்த உயிரினத்துக்கு மட்டுமல்ல, இறைவனுக்கே செய்யும் தீங்காகும். உலக ஜீவராசிகள் அனைத்திலும் இறைவன் குடிகொண்டிருக்கிறான் என்பதே நம் தேசத்தின் ஆன்மீக தத்துவம்.